இந்த வீடியோ அனைத்து கட்சிகளுக்கும் ஓட்டு போடும் அனைத்து குடிமக்களுக்கும் சமர்ப்பணம். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் வாக்குறுதி ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அதிமுக சார்பாக பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகை நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 உயர்த்தி தரப்படும் அப்படின்னும், தலித்தின பெண்கள் திருமணம் முடிந்தவுடன் தனி குடித்தனம் போக விரும்பினால் உடனடியாக வெளியேற்றி தரப்படும் அப்படின்னும், 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்தி தரப்படும் அப்படின்னும், பெண்கள் இலவச பேருந்தில் பயணிப்பதை போல ஆண்களும் இலவச பேருந்தில் பயணிக்க வழிவகை செயல்படப்படும் அப்படின்னும் பல இலவச திட்டங்களை எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு. நாங்க உங்ககிட்ட இலவசம் கேட்டோமா? நாங்க யாருமே இலவசம் கேட்கல. நீங்க எப்படி நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நாட்டை நாங்க கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோம். எங்களை மேலும் மேலும் பிச்சைக்காரன் ஆக்காதீங்க. நீங்க ஆட்சி வந்து போகும்போது நாட்டுடைய கடன் 4 லட்சம் கோடி. இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் அவங்க வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 9.5 லட்சம் கோடி. ஒவ்வொருத்தர் தலையிலும் 2 லட்சம் ரூபாய் கடன்ல உட்கார்ந்துருக்கோம். நான் ஏன் வாங்காத கடனுக்கு கடனாலே சுத்தணும்? நீங்க எப்படியாவது மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு சிம்மாசனத்துல உட்கார்ந்துடணும் அப்படின்றதுக்காக இலவச டிவி தரேன், இலவச பேன் தரேன், இலவச மிக்சி தரேன், இலவச சைக்கிள் தரேன், இலவச வாஷிங் தரேன், இதெல்லாம் நீங்க கேட்டமா? இதெல்லாம் வாங்க வக்கீல் நம்ம உட்காந்து சொல்லுங்க. இலவச பேருந்து ஆண்களுக்கு ஏன் பேருந்துல போக எனக்கு பணம் இல்லை, நான் நடந்து போயிட்டு போறேன். நான் கேட்கிறேன், நானும் கேட்கிறேன். எங்க குடும்ப பெண்மணிகளும் இலவசம் எது கொடுங்கன்னு கேட்கிறேன். ஏன் இலவச ரேஷன் அரிசியே வேணாம்னு சொல்றோம்? இலவசம் சொல்லுங்க. இலவச பொங்கல் பரிசு வேணாம், தீபாவளி பரிசு வேணாம், மழை வெள்ளம் வந்தாலும் நிவாரணம் வேண்டாம், எவனும் அடிபட்டாவது இது பண்ண வேணாம். ஆனா நல்லாட்சியை கொடுங்க, விலையில்லா மருத்துவம் கொடுங்க, தரமான கல்வியை கொடுங்க, படித்த இளைஞர்கள் வேலை கொடுங்க. நீங்க எத்தனையோ படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம ஸ்விக்கி சொமாட்டோ போட்டு நம்ம கண்கூடா பாக்குறோம். குடும்ப பாரத்தை ஃபுல்லா தலைமையில சுமந்துக்கிட்டு எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்ற நைட் 2 மணி 3 மணி 4 மணிக்கெல்லாம் அவன் போற வேகம் இருக்கு பாருங்க. ஆம்புலன்ஸோட ஒருத்தன் வேகமா போறான்னா அவன் ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டவனா இருப்பான். ஏன்னா இவ்வளவு வேகமா போற, பொறுமையா போற, அடிபட்டுற போது அவன் சொல்றான், ஐயா பொறுமையா போறது கிடைக்கிற 30 கமிஷன் கிடைக்காதியா அப்படின்னு அவனுடைய பள்ளியில் இருக்கும். அவன் குடும்பம் வறுமை அவன் மூஞ்சில தெரியுது. எத்தனையோ படித்த இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேலையை கொடுங்க. 4 நாளைக்கு முன்னாடி திருத்தணியில ஒரு பெண் குழந்தைக்கு அடிபடுச்சு. ஒரு தாய் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடியாராங்க. அந்த வீல் சேர் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி உதவியாளர் சொன்னனால அந்த குழந்தைய தூக்க முடியாம தூக்கிட்டு அந்த தரத்தரந்து தரையில படம் எடுத்துட்டு போக நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு பல அரசு மருத்துவமனைகள் மருத்துவரை கிடையாது. அதனாலதான் பல பேர் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனாலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா ஐயோ கொண்டு விடுவாங்களே அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னைக்கு ஏன் நாங்க இருக்க லட்சக்கணக்கில் பள்ளிகளுக்கு பணம் கொடுத்து நாங்க படிக்க வைக்கணும்? நீங்க தரமான கல்வி கொடுத்தா ஏன் நாங்க வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை விட்டு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போன சொல்லுங்க? தரமான கல்வியை கொடுங்க. இன்னைக்கு டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், நேற்று வந்து டிவிக்கு இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க நான் ஆட்சிக்கு வந்தாலும் சாராய கடையை அறவே ஒழிப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா எவன் குடி கட்டு குட்டிச்சரா போனாலும் பரவாயில்ல, நீங்க ஆளணும். தயவு செய்து சொல்றேன், சாராய கடையை ஒழிப்பேன் அப்படின்னும், தரமான கல்வி கொடுப்பேன் அப்படின்னும், விலையில்லா மருத்துவம் கொடுப்பேன் அப்படின்னும், வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னும் நீங்க வாக்குறுதி கொடுங்க. எங்களுக்கு எந்த இலவசமும் வேண்டாம், உங்களை கையெழுத்து கொண்டுறேன். தமிழ்நாட்டை பிச்சைக்கார நாடாக ஆக்காதீங்க.